சூரனை அழித்ததாக கந்தபுராணத்திலே சொல்லப்படுகிறது. உலகெங்கும் வாழ்கின்ற சைவத்தமிழ் அன்பர்கள் கந்த சஷ்டியினுடைய 3ஆம் நாள் வணக்கமுறவுகளே, இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றது கந்த சஷ்டியினுடைய 3ஆம் நாள். இந்த 3ஆம் நாளில் நடைபெறப் போகின்ற முக்கியமான விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் தொகுத்து பார்க்க போகின்றோம். மிக அழகான அந்த சாத்துப்படியோடு பக்த அடியார்கள் படை சூழ மிகவும் பக்தி மயமாக முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சி வழி வீதிகளில் நாங்கள் பார்க்க முடியும். தற்பொழுது உள் வீதியிலிருந்து முருகப்பெருமான் வழி வீதிக்கு வருகின்ற அந்த அற்புத காட்சி நடைபெறப் போகின்றது. அதனையும் பார்த்துக்கொண்டு இன்று நடைபெறப் போகின்ற சகல முக்கியமான விடயங்களையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். முன்றைய தன்னுடைய சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உள் வீதியில் முருகப்பெருமான் வீதி உலா வருகின்ற அந்த காட்சி இன்றைய நாள் கந்த சஷ்டி 3ஆம் நாள். அந்த வகையில் வரலாற்று சிறப்புமிக்க நெல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தில் இன்று எவ்வாறு அந்த கந்த சஷ்டி உற்சவமானது நடைபெறப் போகின்றது, எவ்வாறு அழகான சாத்துப்படியில் முருகப்பெருமான் வரப்போகின்றார், இன்று நடைபெறப் போகின்ற சகல விடயங்களையும் நாங்கள் தொகுத்து பார்க்கலாம். அழகான நாவல் நிற சாத்துப்படியோடு முருகப்பெருமான் உள் வீதியிலே வருகின்ற அந்த அழகிய அற்புத காட்சியினை பார்க்கின்றோம். கந்த சஷ்டி விரதம் 2025ஆம் ஆண்டு மிகச்சிறப்பாக நல்லை கந்தவேட்பெருமான் ஆலயத்தில் சிறப்புற நடாத்தி வருகின்றார்கள். அடியவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆலய நிர்வாகத்துடன் சேர்ந்து இந்த விழா சிறப்பாக நடைபெறுகின்றது. 6 நாட்கள் முருகப்பெருமான் தவமிருந்து சூரனை அழித்ததாக கந்தபுராணத்திலே சொல்லப்படுகிறது. ஆணவம் என்ற அந்த கொடிய மாயையினாலே கவ்வப்பட்ட அந்த சூரனது குணங்கள் அழிய வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் தேவர்களை பாதுகாப்பதற்காக இந்த சூரனை வதம் செய்ததாக நாங்கள் கந்தபுராணத்தின் வாயிலாக அறிகிறோம். அந்த வகையில் உலகெங்கும் வாழ்கின்ற சைவத்தமிழ் அன்பர்கள் உலக நாடுகள் பலவற்றிலும் மட்டுமல்ல, இந்தியாவின் பல மாநிலங்களிலேயும் அதேபோல தென்னாசிய தென்கிழக்காசிய நாடுகளிலும் இந்த சூரன் போர் விழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இலங்கையிலும் நல்லை கந்தவேட்கோட்டத்திலும் அங்கே சந்நிதி வேட்பெருமான், மாவட்டபுரம் கந்தப்பெருமான், அதே போன்று அங்கே மண்டூர் முருகப்பெருமான், கதிர்காமம் என்ற பல்வேறு இடங்களிலே இந்த சூரன் போர் விழாக்கள் மிகச்சிறப்பாக நடைபெறும். அதிலும் சிறப்பாக நல்லூரிலும் சந்நிதியிலேயும் நடைபெறுவது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. சந்நிதி வேட்பெருமான் ஆலயத்தில் இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை நாங்கள் அதிகாலையில் இருந்து பார்த்தோம். இப்பொழுது நல்லையில் நின்று கொண்டிருக்கின்றோம். நல்ல கந்தவேட்பெருமான் ஆலயத்திலே பக்தர்கள் எல்லோரும் 6 நாட்களும் உபவாசம் இருந்து சில பேர் தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஒரு நேரம் உணவை அருந்தி மனத்தை பொறிவழி போகாது முருகப்பெருமானை தன்னுடைய உள்ளங்களாலே வந்தித்து சிந்தித்து நிந்தித்து அவரை வழிபாடு செய்து அவனுடைய கால்களிலே அவனுடைய மனங்களிலே தங்களுடைய பாதார விந்தங்களை பதித்து மனங்களை முருகப்பெருமானிடம் அங்கே வேண்டுதல்களை செய்து
தங்களுடைய விரதங்களை அனுஷ்டிக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய வினைகள் எல்லாம் நீங்கி அவர்கள் எதிர்காலத்திலே நல்ல சீரும் சிறப்பும் பெற்று வாழ வேண்டும் இந்த உலகத்திலே. அதேபோல மறு உலகத்திலேயும் அவர்கள் பிறவி பெருங்கடல் நீந்துதல் வேண்டும். இவர்களுக்கெல்லாம் கலியுக கந்தனா முருகப்பெருமானுடைய அந்த கருணகூர் முகங்களாகும் கரங்கள் 12 கொண்டு முருகப்பெருமான் தன்னுடைய படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லப்படுகின்ற அந்த 5 ஆட்சிகளையே நடாத்தி அந்த ஆன்மாக்களை எல்லாம் வழிப்படுத்துகின்ற அற்புதமான அந்த காட்சிகளையும் செயல்திறனையும் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் கந்தபுராணத்திலே அங்கே சூரன், தாரகன், சூரன், சிங்கமுகன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூவரையும் அழித்து அந்த மூவரும் அழித்து முருகப்பெருமான் இறுதியிலே அங்கே சூரனை அழித்தவுடன் சூரன் சேவற்கொடியாகவும் அங்கே மயில் வாகனமாகவும் முருகப்பெருமானுக்கு இட்டவரை அவனுடைய அந்த வேண்டுதலின் பேரில் அங்கே முருகப்பெருமான் வாகனமாக அந்த சேவலை அவர் பயன்படுத்துகின்றார். ஆகவே முருகனுடைய சிறப்பான ஊர்தி சேவல். இந்த சேவல் மூலம்தான் ஒரு காலத்திலே அங்கே நாரதர் கொண்டு வந்த மாம்பழத்தை பெறுவதற்காக பச்சை மயில் மீது பறந்து சென்ற அந்த கதையை நாங்கள் அறிகின்றோம். ஆகவே முருகப்பெருமான் ஒரு அழகும் கருணையும் சிறப்பும் மிக்க கீர்த்தியும் மிக்க தன்னுடைய கைங்கரியங்களாலே இந்த உலகத்தை படைத்து காத்து அருள்கின்றார். எனவே அந்த வகையில் இந்த விரத காலத்தில் எல்லா மக்களும் அன்பும் கருணையும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்கையும் இந்த நாட்டிலே கொடுமைகள் எல்லாம் நீங்கி போதவஸ்து கலாச்சாரம், ஆயுத கலாச்சாரங்கள் எல்லாம் நீங்கி மக்கள் எல்லோரும் நிம்மதியாக வாழ வேண்டும். முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் எல்லோருக்கும் கிடைத்து எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று சீரும் சிறப்பும் பெற்று வாழ நல்லை முருகப்பெருமான் அருள் பாலிப்பாராக என வேண்டி விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம். வெளிநாட்டவர்களும் சகோதர மொழி பேசுபவர்களும் கூட இந்த கந்த சஷ்டியை பார்ப்பதற்காக வருகை தந்து நிற்கின்றார்கள். கந்த சஷ்டி 3ஆம் நாள் குழந்தைகளும் முருகன் போல ஒப்பனையிட்டு வந்து நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. முத்துக்குமாரசாமி இன்னும் சற்று நேரத்தில் வழி வீதி வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும். தங்க ரிஷப வாகனத்திலே மிக அழகாக முத்துக்குமாரசாமி வருகின்ற அந்த காட்சி, முழுக்க முழுக்க தங்க ஆபரணங்களை அணிந்து அழகான அந்த ஊதா நிற மாலையில் ஜொலித்து வருகின்ற அந்த காட்சி.
கோயில் நேரே கோபுரத்தின் நேரே வருகின்ற அந்த காட்சி, அழகான அந்த சாத்துப்படியில் திருவாசையில் இருக்கின்ற அந்த தங்க தகடோடு முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சி புகார் மேகமூட்டத்தோடு முருகப்பெருமான் அந்த ஒரு இயற்கை காட்சியோடு வரும்போது பார்ப்பதற்கு ஒரு கொள்ளை அழகாக இருக்கின்றது. அலங்காரா நல்லூரா அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாக கருணைகோர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய. இன்றைய நிகழ்வுகள் எல்லாம் மிக அற்புதமாக பக்திபூர்வமாக நடைபெற்றது. உலக வேர்க்கோட்டம் என்று வர்ணிக்கப்படுகின்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய 2025ஆம் ஆண்டிலே ஐப்பசி மாதத்திலே 22/10/2025 புதன்கிழமை இன்று மாலை 4:15 மணிக்கு வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று பெருமான் முத்துக்குமார சுவாமி உட்பிரகாரத்திலே எழுந்தருளி வலம் வந்து வெளிப்பிரகாரத்திலே வலம் வந்து சரியாக 6 மணிக்கு மாலை 6 மணி அளவிலே எம்பெருமான் உட்பிரகாரத்துக்கு எழுந்தருளிய திருக்காட்சி. உலகமெங்கும் சைவத்தமிழ் மக்கள் வாழுகின்ற இடமெல்லாம் விரதங்களிலே தலையாய விரதம் என்று சொல்லுகின்ற கந்த விரதம், கந்த சஷ்டி விரதம் ஈழத்திலே கொண்டாடப்படுகிறது. வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் மட்டுமல்ல, வரலாற்று பிரசித்தி பெற்ற மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம், வரலாற்று பிரசித்தி பெற்ற தொண்டமானாறு செல்வச்சன்னதி ஆலயத்திலே இப்பொழுது இந்த சமகாலத்திலே கந்தசட்டி விரத பெருவிழா மிக அற்புதமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. என்றும் இல்லாதவாறு 2025ஆம் ஆண்டும் வளமை போல கந்தசட்டி விரதம் அனுஷ்டிக்கின்ற பக்தர்களுடைய திருக்கூட்டத்தை நல்லூர் கந்தசாமி ஆலயத்திலே பார்த்தோம். உட்பிரகாரத்திலே ஏராளமான பக்தர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்துக் கொள்ளுகிறார்கள். வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு தலையாய விரதம் கந்தசட்டி விரதம். ஐப்பசி மாதத்திலே இந்த வளர்புறையிலே அமாவாசையை அடுத்து வரும் பிரதமை முதல் சஷ்டி ஈராக 6 நாட்கள் கந்த பெருமானை வேண்டி அனுஷ்டிக்கப்படுகின்ற நோன்பு கந்த சஷ்டி விரதம். மிகவும் பிரதானமான விரதம். அதுவும் முருகப்பெருமானை வேண்டி அனுஷ்டிக்கின்ற தலையாய விரதம் கந்த சஷ்டி விரதம் என்று சொன்னால் மிகையாகாது. கந்த பெருமான் சூரபத்மனை தலைவனாக கொண்ட அசுரப்படையை வாட்டி அழித்த திருவிளையாடலைத்தான் கந்தசட்டி விரதமாகவும் கந்தசட்டி விழாவாகவும் சைவ பெருமக்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரமேஸ்வரனுக்கும் பார்வதி தேவிக்கும் குமாரனாக உதித்த முருகப்பெருமான் தேவர்களுக்கு சொல்லன்னா
துன்பம் செய்த சூரபத்மன், சிங்கமுகன், பானுகோபன் போன்ற கொடிய அசுர தலைவர்களையும் அவர்களுடைய குலம் அசுர குலத்தையும் 6 நாள் போரிலே ஒடுக்கி சம்காரம் செய்தார். இன்றைக்கு முதலாவது நாள் போர் ஆரம்பமாகி இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் 5 நாள் போர் நிறைவாக சூரசம்மாரம் உலக வேற்கோட்டத்திலே நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலே லட்சோப லட்சம் மக்கள் சகிதமாக சூரசம்மாரம் என்ற நிகழ்ச்சி கொண்டாடப்பட இருக்கிறது. வேலினாலே சூரபத்மனை பிளந்த முருகப்பெருமான் அவனின் ஒரு பங்கை மயில் வாகனமாகவும் மற்றொரு பகுதியை சேவர் கொடியாகவும் தமதாக்கி கொண்ட அந்த அழகான தேவலோகத்தை காத்தருளினார். அதனாலே தான் மூவரு முகங்கள் போற்றி முகம்பொலி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற 6 தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் மலரடி சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி என்று முருகப்பெருமானை நாங்கள் வந்தித்து வழிபாடு செய்கிறோம் அல்லவா. இத்தகைய வரலாற்று நாயகனாக இருக்கிற முருகப்பெருமான், கந்தவேட் பெருமான் உலகம் முழுவதும் காவல் செய்கின்ற பெருமானாக இந்த விரதங்களுக்குள்ளே கந்தசட்டி விரதம் தலையாய விரதம். உலகத்திலே ஜீவராசிகளுக்கு தாயாய் தந்தையாய் இறைவனாயிருந்தும் பரிபாலிக்கின்ற கந்தவேல் யாரை அழிப்பது, யாரை காப்பது, மரக்கருணையாலே அசுரர்களின் அசுர இயல்பை அழித்து தேவ இயல்புடன் அவர்களை ஆட்கொண்ட திருவிளையாடல் தான் சூரசம்மாரம். இந்த 6 நாளும் 6 நாள் போரிலும் நிறைவாக சூரசம்மாரம் நடைபெற இருக்கிறது. गणाधिपते सिद्धे हर नमः पार्वती पते हर हर महादेव सिद्धे नारायण सिद्धे ब्रह्मदेव सिद्धे पुत्र सिद्धे कोटि देवता देवेंद्र सिद्धे सप्तमात्रा सिद्धे क्रियाशक्ति ज्ञानशक्ति सिद्धे रूपशक्ति सिद्धे क्षेत्रवाल भैरवेश्वर सिद्धे ब्रह्मण्यधारकारी ब्रह्मदाता वल्ली कल्याणुंदर करुंदरेदन सिदिवानल्लूर स्कंदस्वामी चोडरूपवेद अगंडगंड भूजादेवते भुवनर्माल्याधारय सुमित्रदण्डेश्वर सिद्धे சரி உறவுகளை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.